அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசி பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும், எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த தெய்வத்த வழிபடணும் அப்படின்னு சொல்லியும், இந்த மேஷராசி பெண்களோட பொதுவான குணங்கள், சிறப்பு குணங்கள் பற்றியும் விரிவா பார்க்க போறோம். இந்த ராசி பொதுவா சுறுசுறுப்பு மற்றும் தைரியம் கொண்டவங்களாவும், வெளிப்படையான குணத்த கொண்டவங்களாவும், தலைமை பண்பு, அநீதியை எதிர்க்கிறவங்களாவும் இருப்பாங்க. இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. வீடியோ பத்தின கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராசி சக்கரத்திலேயே முதல் ராசியா அமைஞ்சிருக்கிறது மேஷ ராசி தாங்க. இந்த மேஷ ராசியில பிறந்தவங்க நல்லா பேசும் திறன் மிக்கவங்களா இருப்பாங்க. வெளிப்படையா பேசக்கூடியவங்களாவும், நல்ல பொறுமைசாலிகளாவும் இருப்பாங்க. தலைமை பண்பு, நம்பிக்கை, நேர்மை, எண்கள், உற்சாகமான செயல்பாடு இது எல்லாமே ஒரு சேர அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். பொழுதுபோக்குல அதிக ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, மேஷ ராசிக்காரங்க அப்படின்னாலே எப்பவுமே அவங்க முதலிடத்துல இருக்கணும்னு விருப்பக்கூடியவங்களா இருப்பாங்க. வேலை செய்யறதுல மட்டும் இல்ல, முடிவெடுக்கிறதுலையுமே ரொம்ப வேகமா செயல்படக்கூடியவங்க. அதே சமயம் தெளிவான, உறுதியான முடிவெடுக்க தெரிஞ்சவங்களாவும் இருப்பாங்க. இவங்களால மட்டும்தான் அது முடியும். ஆனா எப்பவுமே வாழ்க்கையில அனைத்து துறைகள்லயுமே சிறந்தவங்களா இருக்கக்கூடியவங்க இருக்கணும்னு விரும்பக்கூடியவங்களாவும் இவங்க இருப்பாங்க. பொதுவா ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு குணம் இருக்கும். ராசினாவே பொதுவா குணங்கள் இருந்தாலும், ஆண்களுக்கு தனியாவும், பெண்களுக்கு தனியாவும் குணங்க மாறுபடும். அதுலயும் மேஷராசி பெண்கள் பொதுவா சத்தமான முறையில, பிடிவாதமா எந்த ஒரு குணத்தையுமே வெளிப்படுத்திக் கொள்ள நினைப்பாங்க. இதனால அவங்களோட மனசுல என்ன நினைக்கிறாங்கங்கிறத உடனடியா புரிஞ்சுக்கவே முடியும். அவங்களால செயல்பட போதுமான இடம் கொடுத்தா, அவங்க தாங்கள் முன்னேறுவதற்கான வழிய எளிதில கண்டறிஞ்சிருவாங்க. அனைவரிடமுமே ரொம்ப அன்பா பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. அனைவருக்கும் உதவணுங்கிற மனப்பான்மை கொண்டவங்களாவும் அவங்க இருப்பாங்க. எப்பவுமே சுறுசுறுப்பாவும், நடவடிக்கை எடுக்க தயாரா இருக்கிறவங்களாவும், தைரியமாவும், சாகச நிறைஞ்சவங்களாவும் இருப்பாங்க. மனசுல பட்டத வெளிப்படையா பேசுவாங்க. இவங்க வெளிப்படையானவங்களாவும், நேர்மையானவங்களாவும் இருப்பாங்க. இவங்க நெருப்பு ராசிங்கிறதால தலைமை தாங்கும் திறனும், தன்னம்பிக்கையும் இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும். அநீதிய கண்டா அவங்க எதிர்த்து போராடும் குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. சில சமயங்கள்ல பொறுமை இல்லாம கோவப்படவும் வாய்ப்பு இருக்கு. இது இவங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள கூட உருவாக்கலாம். ரொம்பவுமே உறுதியான முறையில தங்கள வெளிப்படுத்திக்குவாங்க. அன்பும், அறிவும், அனுபவமும் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பழகுறத ரொம்பவே விரும்புவாங்க. படைப்பாற்றல் மிக்கவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. மேஷராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல உலகத்திலேயே சிறந்தவங்கன்னு சொல்லலாம். தங்கள் மனசுல உள்ள ஆசைகளை மறைச்சு வைக்காம தனித்துவமான முறையில இவங்க வெளிப்படுத்த தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. தங்களின் துணையை கவருவதற்காக அனைத்து தந்திரங்களையும் வழிகளையும் கையாளக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தங்கள் துணையை கவரும் வகையில ஆடை அணியறதுல அதிக கவனம் செலுத்தக்கூடியவங்களாகவும், தனது துணை தன்னை கவனிக்க வேணுங்கிற அக்கறையை எடுக்கணும்னு அதுக்காக ஏதாவது ஒரு வழிமுறையில முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மேலும் அடுத்த 7 நாட்கள் ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு கிரகநிலைப்படியே ஆராய்ஞ்சு பார்க்கும்போது வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல 3 6ஆம் அதிபதி புதனுடன் குரு பார்வையில சஞ்சரிக்கிறாரு. தைரியமும் வெற்றியும் தரும் வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. உடல் நலம் வைத்தியத்துல சீராகும். கடன் பெற்று வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது பத்திய திட்டமிடுவீங்க. பத்திரப்பதிவு சுமூகமா முடியுங்க. சொத்துக்களின் மதிப்பு உயரும். இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு கூடி வரும். வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வோட கூடிய ஊதிய உயர்வும் கிடைக்குங்க. சிலருக்கு தந்தையரின் வாரிசு, அரசு வேலையெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகள்லாம் நல்ல முறையில் நடக்கும். வழக்குகளில் தீர்ப்பு தள்ளி போகலாம். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பெண்களுக்கு வீட்டில் வேலை செய்யும் இடத்துலையும் மதிப்பு மரியாதையும் உயரும். விலை உயர்ந்த ஆபரணங்களை கவனமா பாதுகாக்கணும் நீங்க. அரசு காரியங்களை விரைஞ்சு முடிக்கவும் செய்யணும். சகோதர வகையில நல்லது நடக்குங்க. வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும். வெற்றி மேல வெற்றி உண்டாகும். நீங்க அதுக்காக விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளலாம். மேலும் மேஷராசிக்காரர்கள் இந்த வார இறுதிக்குள்ள தங்கள் தொழில், வணிகம், தேர்வுகள் மற்றும் போட்டிகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெற போறாங்க. நீங்க நீண்ட காலமாவே வேலை தேடிட்டு இருந்தா இந்த வாரம் உங்க விருப்பம் போல அது நிறைவேறுங்க. நல்ல வேலை கிடைக்கும். வார தொடக்கத்துல ஆன்மீக மற்றும் சமூக நிகழ்வுகள்ல நீங்க பங்கேற்க வாய்ப்பு இருக்கு. பெண்கள் பிரார்த்தனை மற்றும் வழிபாட்டுல அதிக நேரம் செலவிடுவாங்க. வாரத்தின் 2ஆம் பாதியில சோர்வு, சோம்பல் மற்றும் பருவகால நோய்கள்ல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளன அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டியதாக இருக்கும்.
காதல் உறவுகள்லாம் ஆழமாகும். மேலும் பரஸ்பர நம்பிக்கை அதிகரிக்குங்க. திருமண வாழ்க்கை இணக்கமா இருக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை நிறம். அதிர்ஷ்டமான எண் பார்த்தீங்க அப்படின்னா 18. மேலும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைப்படும் வாரமா இந்த வாரம் இருக்குங்க. தேவையான அளவுக்கு பண வரவு இருந்தாலும் கூட சேமிக்க முடியாதபடி செலவுகளும் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல மத்தவங்க உங்களை பத்தி அவதூறா பேசினாலும் கூட பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படணும் அப்படிங்கறதால நீங்க அனுசரிச்சு போறதுதான் ரொம்ப நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்கிறதால கொஞ்சம் நீங்க சோர்வா தான் காணப்படுவீங்க. அதிகாரிகளிடம் பேசும்போது பதட்டம் இல்லாம பொறுமையை காக்கிறது ரொம்ப அவசியங்க. சக ஊழியர்களோட நீங்க அளவோடு பழகலாம். வியாபாரத்தின் விற்பனை கொஞ்சம் மந்தமா தான் இருக்குங்க. சக வியாபாரிகளோட இணக்கமா நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். முயற்சிகள்ல கூடுதல் கவனம் ரொம்ப தேவைங்க. புதிய முதலீடுகளை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் சற்று பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியங்க. பிறந்த வீட்டு உறவினர்கள் மூலமா நீங்க எதிர்பார்த்த காரியமெல்லாம் சாதகமா முடிஞ்சு புகுந்த வீட்டு உறவினர்கள்ட்ட பாராட்டு பெற போறீங்க. மேலும் பரிகாரமா நீங்க விநாயக பெருமானை வழிபட மேலும் மேலும் நன்மை சேர்க்குங்க உங்களுக்கு. மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அதிகமான பலன்கள்லாம் கிடைக்குங்க. சில இடங்கள்ல வேலையில போராட்டமா இருக்கலாம். சில இடங்கள்ல வேலையில சவால் இருக்கலாங்க. உத்தியோகத்துல சிறு மாறுதல்கள் கூட வரலாம். ஆனா எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு தள்ளி போகலாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. புதிய முதலீடுகள்ல தைரியமா ஈடுபடலாம் நீங்க. குடும்பத்துல இருந்து வந்த மன சங்கடங்கள்லாம் நீங்க வாய்ப்பு இருக்குங்க. பிள்ளைகளால சில பிரச்சனைகள்லாம் கூட வரலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல மேன்மையான நிலை ஏற்படுங்க. பதவி மாற்றம் சம்பள ஏற்றமெல்லாம் கிடைக்க பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. புதிய திட்டங்கள் போடுறதுக்கு ஏற்ற நேரம் தான் இந்த வாரம். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலக போதுங்க. பிள்ளைகளால சில பிரச்சனைகள்லாம் தீர வாய்ப்பு இருக்கு. பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையா கிடைக்குங்க. குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க நீங்க கவனம் செலுத்தணும். அதிகமா உழைக்க வேண்டியதா இருக்கும். கலைத்துறையினருக்கு பணவரவு அதிகரிக்கிறதுல வெற்றி காண போறாங்க. புதிய முதலீடுகள்ல நீங்க எச்சரிக்கையா இறங்கணுங்க. மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி நல்லது கெட்டது கலந்த பலன்களை கொண்டு வரப்போகுது. மேலும் 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரப்போறீங்க. மேலும் நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பங்குதாரர்கள் கையாள எச்சரிக்கையா இருக்கணும். இந்த வாரம் மேஷராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக உழைக்க வேண்டியதா இருக்குங்க. பண விஷயத்துல நிதானமா இருக்கணும் நீங்க. மேலும் பெரியோர்களின் ஆதரவு நீங்க நாடலாங்க. மேலும் நீங்க திருச்செந்தூர் முருகனை வழிபட தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடந்தேருங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குவாருங்க. ராசியாதிபதிக்கு மங்கள யோகம் உண்டாகிறதால நினைத்த வேலையெல்லாம் நடக்கும். எடுக்கும் முயற்சி எல்லாமே வெற்றியில முடியுங்க. ராகுவால செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடைய போதுங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கலாங்க. உறவினர்கள் வகையில தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரிடுங்க. முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகலாம். அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமா இருக்க போதுங்க. சிலர் கூட்டு முயற்சிகள்ல லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோட கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம். அரசு வகை ஆதாயமெல்லாம் ஏற்பட போதுங்க. வங்கிகள் மூலமா கிடைக்கும் உதவிகள்லாம் தாமதப்பட்டாலும் கூட புதிதாக தொழில் தொடங்கி ஆதாயம் காண முற்படுவீங்க. உங்கள் திறமை மிக்க செயல்களால வெற்றிகளும் பாராட்டுகளும் குவிய போதுங்க. தங்கள் வாழ்க்கையில வளர்ச்சி மற்றும் நல்ல முன்னேற்றங்களுக்காக கடுமையா நீங்க உழைக்க வேண்டிய காலம் இந்த வாரம். சிலருக்கு இடமாற்றங்கள்லாம் ஏற்படலாம். இல்லத்துல மகிழ்ச்சி பொங்க தாமதப்பட்ட மங்கள காரியங்கள்லாம் ஈடேறுங்க. மாணவர்களுக்கு படிப்புல தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடர் ஒளி வீசுவாங்க. சந்தோஷ தருணங்களாக அமைய போதுங்க இந்த வாரம். மனைவியுடன் உறவு சீராக இருக்கும். மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்க போதுங்க. மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் நினைத்தது நினைத்தபடி நடக்க போதுங்க. குடும்பத்துல நடக்க இருக்கும் சுபகாரியங்கள்லாம் தாமதப்படலாம். அதுக்காக நீங்க அலைந்து திரியும் நிலை ஏற்பட போதுங்க. குடும்பத்துல இது நாள் வரை இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகுங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு மனைவி குழந்தைகள் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவர்கள் மனமகிழும் செய்ய போறீங்க. சகோதரர்களின் தீய நடவடிக்கைகள் சஞ்சலத்தை தரப்போதுங்க. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள்லாம் மறைந்து ஒற்றுமை நிலவ போகுது. அரசு பணியாளர்களுக்கு பணியிடங்கள்ல வேலைப்பளு அதிகமானாலும் கூட அதிகாரிகள் அரவணைப்பு உங்களுக்கு இருக்குங்க. ஒரு சிலருக்கு அதிக உழைப்பின் காரணமா அசதியும் உடல் பாதிப்பும் ஏற்படலாங்க. இந்த வாரம் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில வெற்றி அடையலாம் நீங்க. சேமிப்பு உழைப்பும் முழுமையான பலனை திருப்தியையும் தருங்க. எதிர்ப்பும் இடையூறு ஒரு புறம் இருந்தாலும் கூட உங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்ள போறீங்க. மேலும் குரு பார்வையால உடல்நிலையில ஏற்பட்ட கஷ்டங்கள்லாம் விலக போகுதுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது. மறைந்த செல்வாக்கு மீண்டும் வெளிப்பட போகுது. வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியில முடிய போகுதுங்க.
பணியில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது. மேலும் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு சப்தமஸ்தான சூரியன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள்லாம் நீங்குங்க. எடுத்த வேலைகள்லாம் நல்லபடியா நடக்கும். ராசிநாதன் செவ்வாய் எல்லாம் எடுத்த வேலைகளை முடிச்சு லாபம் காண்பீங்க. எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்க போதுங்க. மேலும் இந்த வாரம் கடமைகளை காப்பாத்துவீங்க. நீங்க பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்காதுங்க. இருந்தாலும் கூட வைத்திய செலவுகள் அல்லது வீண் விரைய செலவுகள்லாம் தவிர்க்க முடியாததா இருக்குங்க. அதனால சில சமயம் விரக்தி ஏற்படலாம். மனசுல ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகுங்க. தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல பிரச்சனை இருக்காது. மேலும் இந்த வாரம் மற்றவர்கள் பாராட்டணுங்கிறதுக்காக மற்றவங்களோட வேலையை தானாக முன் வந்து பொறுப்போடு செய்வீங்க. உண்மையும் உழைப்பும் காரணமாக பணியிடத்துல உயரதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெற போறீங்க. கலைஞர்கள், இலக்கியவாதிகள் ஆகியோருக்கு புதிய பட்டங்கள், பதக்கங்கள், பாராட்டுகள்லாம் கிடைக்க போதுங்க. வெளியூர் பயணங்கள் செல்லும் போது வாகனங்களை இயக்கும் போதும் அதிக கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இயக்குறது ரொம்ப நல்லதுங்க. பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. இதனால தேவையில்லாத விபத்துகளை தவிர்க்கலாம். தொழில் வகையில எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட ஓரளவு சமாளிச்சிருவீங்க. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தனவரவு இல்லாமல் வங்கியில கடன் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதா இருந்திருக்கணும்னு நம்புறோம். வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.